பொதுவா தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்கும் போது நாங்க ஏன் தமிழக வாழ்வுரிமை கட்சி தேர்வு செஞ்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. தமிழ்நாட்டுல தமிழீழ விடுதலையாக இருக்கட்டும், தமிழ்நாடு விடுதலையாக இருக்கட்டும், இந்த இரண்டு களங்களிலும் மிக தீவிரமாக இயங்கியவர்களை விரல் விட்டு எண்ணிவிட முடியும். அந்த களங்களில் அது சந்தனக்காடாக இருந்தாலும் சரி, வன்னிக்காடாக இருந்தாலும் சரி, முந்திரிக்காடாக இருந்தாலும் சரி, அத்தனை போராட்ட வரலாற்றிலும் தன்னை இளம் வயதிலிருந்து ஈடுபடுத்திக் கொண்ட ஒரு மாபெரும் மகத்தான தலைவர் தோழர் தலைவர் வேல்முருகன் என்பதை நாங்கள் உணர்ந்ததால் தான் இன்றைக்கு எங்களை தமிழக வாழ்வுரிமை கட்சி நாங்கள் இணைத்துக் கொள்ள முன்வந்திருக்கிறோம். அண்ணனுடைய போராட்ட வரலாறு ரொம்ப நாங்க சொன்ன மாதிரிதான் 17-16 வயதுகள் இருந்து அண்ணன் போராட்ட களங்கள் இருந்தவர். இங்கே இயங்கிய தமிழ்நாடு விடுதலைக்கான தோழர்களோடு களத்தில் நின்று முன்னணி தோழராக போராடியவர். காவல்துறையின் அடக்குமுறைக்கு எதிராக காவல் நிலையங்களில் பொதுமக்கள் சித்திரவதைக்குள்ளாவதற்கு எதிராக தொடர்ந்து போராடியவர். இப்படி அவர் மீது அவர் போராடாத களமே கிடையாது. அவர் பண்ருட்டியிலே வெற்றி பெற்றாலும் கூட தமிழ்நாட்டிலே கரைகோடி கன்னியாகுமரியிலே மீனவர்கள் தாக்கப்பட்டாலும் அதற்காக குரல் கொடுப்பாரு. தாமிரபரணி ஆற்றிலே ஆற்று நீர் பலம் திருடப்பட்டாலும் அதற்காக குரல் கொடுப்பாரு. திருவண்ணாமலையிலே மேல்காட் சிப்பாட்டு அமைக்கப்பட்டாலும் அதற்காக குரல் கொடுப்பாரு. அதனால்தான் நாங்கள் அத்தகைய தலைவரின் பின்னால் அணிதிரள வேண்டும் என்று முடிவெடுத்து இங்கே கூறியிருக்கிறோம்.